தேவன் இல்லை என்று மதிகையிடம் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இருதயத்தில் சொல்றான் கடவுளே கிடையாது, ஆனா வெளியே சொல்றான் கடவுள் உண்டு. அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார். ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவன் மனசுல சொல்றான், வெளியே கடவுள் உண்டுன்றான், இயேசு மெய்யான தெய்வன்றான், ஆனால் உள்ளத்துல கடவுள் இல்லைன்றான். ஏன் இல்லைன்றான்? அவன் தன்னை கெடுக்கிறான், சினிமா பார்க்குறான், சீரியல் பார்க்குறான், சாராயம் குடிக்கிறான், புகையடிக்கிறான், எல்லாமே பண்றான், பெண்கள் விஷயத்தில் வீக்கா இருக்கிறான், எல்லாமே பண்றான். ஏன் ஏங்க இந்த பாவம்லாம் செஞ்சான்? ஏதோ அசுத்தமெல்லாம் நடத்துறான்? ஏன் ஏன் அவனுக்கு உள்ளத்துல கடவுள் இல்லைன்னு சொல்ற எண்ணம், அதனால தான் பாவம் செய்றான். ஒருவேளை ரட்சிக்கப்படாத சௌரிய நீ இங்க இருந்தால் நீ ஏன் பாவம் செய்ற தெரியுமா? சர்ச்சுக்கு வரலாம், இயேசு மெய்யான தேவன் நீ சொல்லலாம், ஆனால் உள்ளத்துல கடவுளாம் கிடையாது அப்படி நீ சொல்றதுனால பாவம் செய்ற, அக்கிரமம் செய்ற. நான் சொல்லலப்பா, வேதம் சொல்றது சொல்றேன். இங்க ரட்சிக்கப்படாம உட்கார்ந்திருக்கான் பார், ஆனா இயேசு மெய்யான தேவன்ற கடவுள்கிட்ட வணங்குற, ஆனால் உள்ளத்துல என்ன சொல்ற தெரியுமா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற, அதனாலதான் பாவம் செய்ற, அதனால்தான் பாவம் செய்ற. நீ ரட்சிக்கப்படாம இன்னும் உட்கார்ந்துட்டு சர்ச்சுக்கு வேற வந்து ஆண்டவரே நான் உண்மைத்தான் வணங்குறேன், நீதான் தெய்வம் சொன்ன, சும்மா உள்ளத்துல அப்படி இருந்தால் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருப்ப. ஆனா உள்ளத்துல என்ன சொல்ற? ஆண்டவர்லாம் கிடையாது, அதனால்தான் துணிகரமா பாவம் செய்ற. துணிகரமா பாவம் செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள்லாம் கிடையாது அப்படி இன்னும் உள்ளத்துல நீ சொல்லிக்க, அதனால்தான் தப்பு செய்ற.